எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நான் வீடியோ காட்ட போகிறேன்னா, இந்தியாவிலேருந்து கொரியர் அனுப்ப சொல்லியிருந்தேன் அக்காவை. மிளகாத்தூள்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ அரைச்சி கொடுத்து விட சொன்னேன். அது அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, என் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிளகாத்தூள் மட்டும்தான் கேட்டிருந்தேன். அவங்க இங்கே நிறைய அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 kg கிட்ட அமைச்சிருக்காங்க. இங்கே சில பொருள்லாம் கிடைக்காது. பாப்பாவுக்கு கருப்பு கயிறு அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பாப்பாவுக்கு எனக்கு அதெல்லாம் சேர்த்து அவங்க அமைச்சிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு வந்த பார்சல். பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து எல்லாம் அமைச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு டம்மி பெல்ட் அமைச்சிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு. இது என் அக்கா பொண்ணுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை இவளுக்கு போடணும்னு சொல்லி அக்கா கொடுத்து விட்டுருக்காங்க. இது வந்து சுல்க் பேண்டட். இது வந்து இங்கே கிடைக்கிறது சரிப்பட்டே வரல, நல்லா எஃபெக்டே இல்லை. ஸோ அதாவது ஊர்லேருந்து வாங்கி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அக்கா பாப்பா போட்ட ட்ரெஸ்ஸு. இங்கே ஒரு நல்ல டீ ஃபில்டர் கூட கிடைக்கல, அதனால ஊர்லேருந்து கொடுத்து விட சொன்னேன். ஸோ அதனால வாங்கி கொடுத்துருக்காங்க. மிளகாத்தூள், டீத்தூள் பேக்கெட், எனக்கு நைட் ட்ரெஸ், இட்லி பொடி. லாஸ்ட் வீக் இட்லி பொடி கொண்டு வந்தது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இங்கே நான் 4-5 கடை தேடினேன், எங்கேயுமே இட்லி பொடியே கிடைக்கல. ஸோ அது கொஞ்சம் நிறைய கொடுத்து விட சொன்னேன். வடகம் இங்கே சுத்தமாக தாளிப்பு வடகம் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால இதையும் நான் கொடுத்து விட சொன்னேன். அப்புறம் புளியோதரை பேக்கெட், சோப்பு, அப்புறம் இது வந்து கிச்சன் டவல்ஸ், மிளகா தனியா ஒரு 3 கிலோ கிட்ட அரைச்சி கொடுத்துருக்காங்க. துணி போடுற கிளிப்பை இங்கே அந்த கம்பியில் வந்து நம்ம நார்மலாக கிளிப் போட்டோம்னா அது உடனே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கி கொடுக்க சொன்னேன். அதுக்கு தான் இப்படி கவர் போட்டு செல்லோ டேப் அடித்து எங்கள் அக்கா கொடுத்து விட்டுருக்காங்க. வறுத்த வேர்க்கடலை இங்கே நல்லாவே இல்லை டேஸ்ட். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்க்கடலை சட்னினா. பட் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால வறுத்த வேர்க்கடலை. இது ஃபுல்லாகவே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ். இது நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஷெல்ஃபுக்கு போடுறதுக்காக கேட்டிருந்தேன். எனக்கு பிளாக் ஷால், சாம்பார் பொடி, ரசப்பொடி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் டீத்தூள், வந்து கலர் அப்பளம் எனக்கு பிடிக்கும்னு கொடுத்துருக்காங்க.
வந்து முந்திரி பருப்பு. அக்கா ஒருத்தங்க கிட்ட எப்பவுமே வாங்கி சேல் பண்ணுவாங்க. அந்த முந்திரி செம்ம டேஸ்டா இருக்கும். பன்ரோட்டில இருந்து வரும். ஸோ அது கொடுத்து விட்டுருக்காங்க. இது என்னோட சல்வார். அப்புறம் ஹஸ்பண்ட்ஸோட ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, அவங்களோடது. ஒரு டெய்லி கேலண்டர் இல்லைன்னு சொல்லியிருந்தேன், அது கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமி படம். பெப்பர் பொடி, சில்லி பொடி, இதெல்லாமே ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு. அவருக்கு கேட்டிருந்த ஷர்ட்டு, பேண்ட் எல்லாமே. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து வந்திருக்கிற பொருட்கள் எல்லாமே. இது ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு. இது ஃபுல்லாக ப்ரொவிஷன் கொஞ்சம் தான் கேட்டிருந்தேன், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்டோடது, பாப்பாவோடது, என்னோடது. எங்கள் அக்கா எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு சுடிதார் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாகினி டைப்பு. எனக்கு சொல்லவே இல்லை. ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. நியூஸ் பேப்பர் ஷெல்ஃப் அடுக்கிறதுக்காக கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் டவல்ஸ் கொஞ்சம். அப்புறம் இது வந்து முந்திரி. இது அக்கா வந்து சேல் பண்ணுறாங்க ஒருத்தங்கிட்ட வாங்கி, அது எனக்கு கொடுத்துருக்காங்க. டீ ஃபில்டர். இங்கே வந்து எந்த ஃபில்டர் வாங்கி யூஸ் பண்ணாலுமே அப்படியே அந்த திப்பி தூள் அப்படியே நம்மளுக்கு டீயில் இறங்குது. ஸோ அதனால் நல்ல ஃபில்டர்னு சொல்லி எங்கள் அக்கா வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன், அதுதான் கொடுத்துருக்காங்க. இது டீ தூள், சோப்பு, துணி போடுற கிளிப்பு. இது வந்து அப்பளம், கலர் கலர் அப்பளம். வறுத்த வேர்க்கடலை இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் நம்ம பொரிக்கடையில் கிடைக்கிற மாதிரிலாம் இங்கே கிடைக்கல. அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது வாங்கி கொடுத்த சொன்னேன். அப்புறம் இட்லி பொடி இங்கே சுத்தமாக எங்கேயுமே கிடைக்கல. பிஎஸ்ஓவில் நாங்கள் ஒரு 4-5 கடை தேடிட்டோம். அந்த பொடி வந்து சட்னி பவுடர் தான் கிடைக்கிது. இட்லி பொடின்னு ஒரு கான்செப்டே இங்கே இல்லை. நான் இட்லி பொடின்னு கேட்க போகும்போது அவங்க இட்லி செய்கிறதுக்கான பொடி, மாவு பொடி மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதனால் அது. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, சில்லி பொடி, பெப்பர், புளியோதரை பேக்கெட், இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சொன்னேன். வடகமும் இங்கே வந்து தாளிப்பு வடகம்னு ஒரு கான்செப்டே இந்த ஊரில் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அதுவும் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் எப்படி பழக்கம்னா, மிளகா 1 கிலோனா, தனியா 1 கிலோனா மிளகா 2 கிலோ. கடலைப்பருப்பு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க அம்மா வீட்டில். அதுதான் அரைச்சி கொடுத்துருக்காங்க, ஒரு 3 கிலோ. இது வந்து சுளுக்கு பேண்டட். இங்கே நாங்கள் வாங்கினோம் ஒரு வாட்டி, ஒரு ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு கால்லன்னு சொல்லிட்டு. அது வந்து ஈஸியாகவே வந்துடுச்சு. அண்ட் எஃபெக்டே இல்லை. நம்ம ஊரில் வாங்கியிருந்தோம்னா அது நல்லாவே ஒரு 2 நாள் தாங்கும், அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கணும். பட் இங்கே அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அதனால் அது ஒரு ஷீட், ஒரு 10 ஷீட் வாங்கி கொடுக்க சொன்னேன். அப்புறம் அவ்வளோதான். இது வந்து ஃபேன்சி ஐட்டம். பாப்பாவுக்கு முடி வளர்றதுனால ரப்பர் பேண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து குட்டி குட்டி வளையல்ஸ்லாம் பார்த்ததா அக்கா சொன்னாங்க. ஸோ அதனால் அவளுக்கு குட்டி குட்டி வளையல், அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் ரொம்ப எதுவும் ரஃப்பாக இல்லாமல் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்த்து தான் அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாப்பாவுக்கு சீப்பு நான் கேட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து சீப்பே வந்து பார்த்திங்கன்னா 20 dirhams இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஊர்லேருந்தே வாங்கி கொடுக்க சொன்னேன். ஸோ அக்கா அதனால் வாங்கியிருக்காங்க. எனக்கு லிப் பாம் 2 சேர்த்து அவங்க சொல்லட்டே போட்டு ஊட்டியிருக்காங்க. பாப்பாவுக்கு பஃப் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால் பஃப் வாங்கி தர சொன்னேன். அது அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஹிமாலயா காஜல் கேட்டிருந்தேன். அது இங்கே வந்து கிடைக்கிது, பட் ரொம்ப ரேட்டு கூட. நம்ம ஊரில் இந்த குட்டி ஹிமாலயா வந்து 50 ரூபானா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 dirham கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு ஊர்லேயே வாங்கி அனுப்ப சொன்னேன். அதுவே 2 வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து எனக்கு சென்டர் கிளிப்பு, இது நார்மல் வேர் சென்டர் கிளிப்பு. இது வந்து பாப்பாக்காக வாங்கி கொடுத்ததா சொன்னாங்க அக்கா, கலர் கலர் ட்ரெஸ் போடும்போது போடுறதுக்காக மேடம்க்கு. இது எனக்கு காஜல்.
பென் கூட இங்கே ரேட்டு ஜாஸ்தி தாங்க. ஸோ அதனால் 2 பென் வாங்கி போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரெப்சில்ஸு. அப்புறம் பாப்பாவுக்கு பொட்டு அச்சு இது நான் ஊர்லேயே மிஸ் பண்ணிட்டேன். ஊரில் வாங்கி கொடுத்துருந்தாங்க, நம்ம மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து அதுக்காக பாப்பாவுக்கு வச்சு விடுறதுக்காக. இது வந்து பாப்பாவுக்கு கருப்பு கயிறு. இங்கே கருப்பு கயிறு வந்து இங்கே டிஎஸ்ஓவில் கிடையவே கிடையாது. நம்ம அதுக்கு ஒன்று தரமாக போகணும், இல்லைனா தமிழ் ஸ்டோர்ஸ் மாதிரி கடை எங்கே இருக்கோ தேடி அங்கே தான் போய் வாங்கணும். அதுவுமே ரேட்டு கூட தான். 1 மீட்டரே வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 திரம்னு வாங்கணும். ஸோ இது நான் ஒரு 5 மீட்டர் கேட்டிருந்தேன். இது சாக் பீஸ் சும்மா பாப்பாக்காக. இதை ஒரு ஃபைலில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ.